விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாற்றி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டம் கல்யாணக்குப்பத்தை சார்ந்த விவசாயி பிஜி ராஜசேகர் வேளாண்மையில் இன்று பலர் ஈடுபட்டிருந்தாலும் அப்பகுதியில் நன்னீர் மூலம் மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு என்ற மாவட்டத்திற்கான வேளாண் அறிவியல் மையத்தின் துணை கொண்டு தனது வாழ்வாதாரத்தினை பெருக்கியுள்ளார். அவ்வகையில் வளம் கண்ட அவரின் அனுபவங்களை கேட்டபோது நான் முதல்ல டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் மீன் வளர்ப்பை பற்றி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி மீன் வளர்ப்புத்துறை மூலமாக ட்ரைனிங் போயிட்டு காக்கிநாடா இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு மீன் வளர்க்கணுன்ற ஆர்வத்துடன் இருந்தேன். அப்போ நம்ம திருவூர், எங்கள் ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் அருகில் உள்ள திருவூர் கிராமத்தில் இருக்கும் கேவிகே தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து நான் போகும்போது அங்கே அதிகாரிகளை அணுகிய போது என்னை மீன் வளர்ப்புக்காக சமுதாய குளங்களில் மீன் வளர்ப்பு செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்போது அவர்கள் என்ன வினவினார்கள். அதுக்கு நானும் சொன்னேன், சரி செய்கின்றேன் சார். உங்கள் பஞ்சாயத்து தலைவரிடமிருந்து சமுதாய குளங்களுக்கான உங்களுக்கு முறையில் குத்தகை முறையில் கொடுக்கப்படும் லெட்டர் வாங்கி வந்து கொடுத்தால் நான் உங்களுக்கு மீன் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் என் பஞ்சாயத்து தலைவர் அணுகினேன். அவரிடம் முறையான கடிதம் பெற்று நான் அறிவியல் ஆயிரத்தில் கேவிகேயில் கொடுத்தேன். கொடுத்த பிறகு எனக்கு மீன் குஞ்சுகள் 4000 மீன் குஞ்சுகள் கொடுத்தார்கள். அதன் மூலம் சமுதாய குளத்தில் கட்லா, ரோகு, மிருகால், பில் கண்ட மீன் குஞ்சுகள் 4500 குஞ்சுகள் கொடுத்து அதில் நான் நல்ல முறையில் வளர்த்து நல்ல லாபத்தை விற்று என்னுடன் 10 நண்பர்களை வைத்துக்கொண்டு கூட்டாக சேர்ந்து வளர்த்தோம். அனைவருக்கும் வந்த லாபத்தை சரியாக பங்கு போட்டுக்கொண்டோம். மறுபடியும் சுழற்சி முறையின் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை வரும்போது பஞ்சாயத்து குளங்கள் மாறிவிட்டன. அதனால் என்னுடைய சொந்த நிலத்திலே ஒரு 3 ஏக்கர் குளம் வெட்டி அதிலே நான் மீன் வளர்ப்பு செய்து வளர்த்து வருகின்றேன். அதனுடன் நன்னீர் இறாலும் வளர்த்து வந்து எனக்கு ஒரு நல்ல லாபகரமாக இன்று ஒரு தொழிலாக இருக்கிறது. எனக்கு மாத வருமானம் கணக்கு பார்த்தா 30,000 ரூபாய்க்கு மேல் தாண்டு இருக்குது. செலவெல்லாம் போய் எனக்கு 30,000 ரூபாய் எனக்கு சம்பளம் மாதிரி கிடைக்கிறது. இதன் மூலமாக இந்த ஒரு தொழிலை வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டம் இல்லாமல் குடிசை தொழில் மாதிரியும் எனக்கு விவசாயத்தை சார்ந்த தொழிலாக இருக்கிறனால எனக்கு வந்து செய்கிறதுக்கு எனக்கு கேவிகே மூலமாக நல்ல அறிவுரைகள் முடி கேட்டு நடந்ததுனால எனக்கு விவசாயமும் ஒற்றை நாற்று முறையும் சொல்லிக் கொடுத்து எனக்கு விவசாயத்துக்கு கூட இறங்கி இருப்பதால் தொழில் நல்ல லாபகரமாக இருக்கிறது. நான் என் சொந்த நிலத்தில் குளம் அமைத்து அதில் மீன் வளர்ப்பு செய்து வருகின்றேன். அதன் மூலமாக கட்லா, ரோகு, மிருகால் 5 வகையான மீன் வகைகளை நான் இதில் விட்டு 10,000 குஞ்சுகளை விட்டு ஒரு 6 மாதத்துக்குள் 1 கிலோ மீன் எடையுள்ள மீனை எடுத்துள்ளேன். எனக்கு 6 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டன் மீன்களை நான் பிடித்து கிலோ ரூபாய் 70 ரூபாய்க்கு என்ற விதத்தில் நான் இங்கே லோக்கல் வியாபாரிகளுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் சுற்றூர் மக்கள் வந்து இங்கே என் குளத்தண்டே வாங்கி செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இருந்தால் திருவள்ளூரில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகளும் வந்து டன் வந்து 65 ரூபாய்க்கு எங்களிடம் எடுத்துக்கொள்வார்கள். நன்னீர் இறால் வளர்ப்பதால் எனக்கு 90 நாட்களில் ஒரு நல்ல ஒரு நிகரமான லாபம் கிடைக்கிறது. நன்னீர் இறாலுக்கு 1 லட்சம் குஞ்சு வந்து 60,000 ரூபாய் இருக்கிறது. 90 நாட்களில் அது ஒரு கிலோ தயாரிப்பதற்கு 150 ரூபாய் செலவாகிறது. ஃபீடு, குஞ்சு ப்ளஸ் கரண்ட்டு பில்லு, டீசல், ஏரியேஷன் அனைத்து செலவுகளும் பார்த்தால் 150 ரூபாய் செலவாகிறது. போக மிச்சம் 100 ரூபாய் ஒரு கிலோவுக்கு லாபம் கிடைக்கிறது. நிகர லாபம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு 90 நாளில் எங்களுக்கு வந்து செலவெல்லாம் போய் ஒரு ஹெக்டரில் 2 லட்சம் ரூபாய் நிகர லாபம் கிடைக்கிறது. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8870263957. உலகம் முழுவதும் தற்போது அங்கக மேலாண்மையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வேளாண்மையில் உள்ள பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த அங்கக மேலாண்மை துறை. இத்துறை பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் உண்மைகளையும் நன்மைகளையும் வேளாண் பெருமக்களுக்கு எடுத்து சொல்கிறது. மேலும் இலை, தழை, மக்கிய உரம், பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் இது குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நீடித்து நிலை பெறக்கூடிய அங்கக மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். ராமசாமி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இளைய ஒரு துறைங்க. இதில் பல்துறைகளை சேர்ந்த வல்லுநர்கள் இருக்கிறாங்க. உளவியல் துறையிலேருந்து இருக்கிறாங்க, வேளாண்மை நுண்ணுயிர் துறையிலேருந்து இருக்கிறாங்க, பயிர் நோயியல் துறையிலேருந்து இருக்கிறாங்க, வேளாண்மை விரிவாக்கத்துறையிலேருந்து இருக்கிறாங்க, அப்புறம் என்வாமெண்டல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய துறையிலேருந்து இருக்கிறாங்க. ஆக இந்த துறை வந்து புதிதாக தோற்றப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, இதனுடைய நோக்கு வந்து பல்நோக்கு அங்கக வேளாண்மையில் முழுக்க முழுக்க அனுபவ வேளாண்மையை நம்பி எப்படி வேளாண்மை செய்வது, பயிர் செய்வது, அதன் மூலமாக இந்த வாழ்வாதாரம் வேளாண் பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு துறைங்க. நாங்கள் ஆராய்ச்சி மட்டும் செய்யலை, இந்த ஆராய்ச்சிகளை கண்டு உணர்ந்து அதை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வந்து எடுத்து சென்று அதே நேரத்தில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் அதையும் உள்ளடக்கிய ஒரு துறை. ஆக ரிசர்ச்சு, டீச்சிங், எஜுகேஷன் மூணையுமே உள்ளடக்கிய ஒரு துறைங்க. அந்த அங்கக வேளாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு புதிதல்ல. இந்த ஆராய்ச்சி தொடங்கிய காலத்திலிருந்து அங்கக வேளாண்மையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முழுக்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்குதுங்க. ஆரம்ப காலத்திலேருந்து பார்க்க போனீங்கன்னா நாம் பயிர்களுக்கு போட வேண்டிய இலை உரங்கள், தலை உரங்கள், மண் உரங்கள், மக்கிய உரங்கள், மண்புழு உரங்கள், அப்படி எல்லாத்தையுமே எல்லா பயிர்களுக்குமே எந்த அளவு பண்ணணும் என்னங்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதை இல்லாமல் தற்காலத்தில் வந்து பயிர் நுண்ணுயிர் துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த உயிர் உரங்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், பாஸ்பரஸை உருவாக்கி தரக்கூடிய நுண்ணுயிர்கள், மற்றபடி பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள், இப்படி எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் இந்த பல்கலைக்கழகம் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதை அவ்வளோதையும் ஒருங்கிணைத்து நாம் எப்படி இந்த அங்க வேளாண்மை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புதிதாக துவக்கப்பட்ட இந்த அங்க வேளாண்மை துறையினுடைய உள்நோக்குங்க. பார்க்க போனீங்கன்னா இப்போதைக்கு வந்து முழுக்க அங்க வேளாண்மையே பண்ணி நாம் வந்து விவசாயத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிறைய உருவாகிட்டு இருக்குங்க. இது எல்லா இடத்துலையும் முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். எங்கே எல்லாம் முடியுமோ, எந்த சூழ்நிலைகள் முடியுமோ, எந்த தட்பவெப்பநிலைகள் முடியுமோ அதற்கு தக்கவாறு ஆராய்ச்சிகளை செய்து எப்படி பயிரை மட்டும் சார்ந்து இல்லை பயிர் சுழற்சி முறையிலே செய்து இல்லை ஒரு பண்ணையமாக ஒருங்கிணைந்த பண்ணையமாக இங்கே பார்க்குறமோட மாடு, ஆடு, இங்கே இருக்கக்கூடிய பண்ணை கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த பயோகேஸ் சிலரி, அது எல்லாமே வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எப்படி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது இந்த வாழ்வாதாரம், இந்த வேளாண் மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி நீடித்து நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சிகளை செய்கிறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த அங்க வேளாண்மையில் நிறைய வழி நிறைய தூரம் போக வேண்டிய இருக்குதுங்க. நிறைய வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடுபொருட்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இடுபொருட்களை எந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும், வெளியிலேருந்து வரக்கூடிய இடுபொருட்களை எவ்வளோ தூரம் குறைத்து இந்த வேளாண்மையிலேருந்து வணிக முறையிலையும் சரி, அது ஒரு நிலை பெற்ற முறையிலையும் சரி அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்றதுக்கு அவங்களுடைய விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மதிப்பூட்டப்படணும், அதுக்குள்ள ஆராய்ச்சிகளையும் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து வெளிநாட்டு கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது சர்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனாக எப்படி பண்ணணும், அந்த மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை எப்படி கொண்டு போகணும், அதே நேரத்தில் மண் வளத்தையும் இந்த உணவு சங்கிலியினுடைய அந்த பாய்சன் இல்லாத கொண்டு போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அது என்ன பண்ணணுங்கிறத பற்றி ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் புதிதாக துவக்கப்பட்ட துறையாக இருந்தாலும் நிறைய இதுவரைக்கும் நடந்திருக்க ஆராய்ச்சிகள், இதுவரைக்கும் வேளாண் துறையில் இருக்கக்கூடிய வேளாண் மக்களோட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அது எந்த அளவுக்கு வந்து விஞ்ஞானபூர்வமான ஒரு கருத்துக்கள் இருக்குங்கிறத அறிந்து வெளியில் எனக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேங்க. இடுபொருட்கள் வெளியிலேருந்து வரப்போகும்போது அதில் நிறைய வந்து குழப்பங்கள் வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குங்க. ஸோ அந்த இடுபொருட்கள் அதாவது குவாலிட்டியானதாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து மண் வளத்தையும் பாதுகாக்கணும், உணவு சங்கிலியும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் எங்கள்கிட்ட இருக்குங்க. அந்த ஆராய்ச்சியையும் நாங்கள் எடுத்துக்கிறது ரெடியாக இருக்கிறோங்க. ஆக நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்கே
ஒரு மாடு பசுமாடுங்கிறது வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய ஒரு அங்கங்க. அது இல்லாமல் மண் வளத்தை பாதுகாக்க முடியாது. இது மட்டும் இல்லை, மண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த உரம் அப்படிங்கிறது முக்கியமானது. மண் உரம்ங்கிறது முக்கியமானதுங்க. அதை அந்த வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, மண்புழு உரம், அந்த உரத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதை எப்படி செய்யணும், அதை சார்ந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்து செய்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஒன்றடை கொண்டு போகணும்னா இந்த பயோடைவர்சிட்டி நிறைய வேணுங்க. நிறைய வந்து செடிகள், கொடிகள், பழம் தரக்கூடிய மரங்கள், பழப்பயிர்கள் எல்லாத்தையும் கொண்டு போகணுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் வந்து இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறீங்க, அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி கொண்டு போகணும், மழையை நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி பண்ணணும், இந்த ஒரு விவசாயி வந்து பயிரை மட்டுமே பண்ணுறாருன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதே நேரத்தில் வந்து அவர் பயிரையும் மற்ற தொழில்களையும் சார்ந்திருந்தார்னா எப்படி பண்ணணும், இதனுடைய தரத்தை எப்படி நம்ம முறையோடு கொண்டு போகணும் அப்படிங்கிற பற்றி ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறதுக்கான எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிய திட்டங்கள் நிறைய இருக்குது. எதிர்காலத்தில் செய்வோம்னு நான் உறுதி சொல்லிக் கொள்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து எதிர்காலத்தில் நிறைய உருவாகணும் அப்படிங்கிற எங்களுடைய ஆசைங்க. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் முனைவர் எஸ் ராமசாமி 9437242294. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.